வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் நோட்ஸ் ஆர் கனெக்டட் அண்ட் கம்யூனிகேட்டட் வித் ஈச் அதர். தீஸ் ஆர் த குரூப் ஆஃப் நோட்ஸ். இட் கேன் பி கனெக்டட் அண்ட் கம்யூனிகேட்டட் வித் ஈச் அதர். ஒரு டேட்டா வந்து நம்ம சென்டருக்கும் ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா அங்கே ஒரு நோட் சென்டர் ஏ இருக்குது, ரிசீவர் பி இருக்குது. நம்ம நோட் வந்து இன்டர்நெட் மூலயமா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் நோட் ஏ டு நோட் பி. இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு குளோபல் நெட்வொர்க் தட் everyone can access the global network without user ID and the password. இதுதான் internet. And then effective communication. There are 3 conditions to satisfy the effective condition. They are authorized user, on timer, off timer and the error free. Authorized user அப்படின்னா கரெக்ட் ரிசீவர் அந்த கரெக்ட் சென்டர் இருக்கிறது தான் authorized user. and then off timer, on timer. நம்ம எந்த டைமில் டெலிவர் பண்ணுறோமோ சேம் டைம், எந்த டைமில் சென்ட் பண்ணுறோமோ சேம் டைமில் டெலிவர் ஆயிடணும். தட் இஸ் த மீனிங் ஃபார் ஆன் டைமர் அண்ட் ஆஃப் டைமர். எரர் ஃப்ரீ. நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து எந்த எரருமே இல்லாமல் ரிசீவருக்கு போய் ரிசீவ் ஆகணும். தட் இஸ் கால் த எரர் ஃப்ரீ. இந்த மூணுமே எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனாக இருந்தால் மட்டுமே தான் இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் தென் டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா கம்யூனிகேஷன். அதுக்கு என்னென்ன எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். சென்டர், ரிசீவர், அந்த மெசேஜ், மீடியம், ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரோட்டோகால். சென்டர் அப்படின்னா யார் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் சென்டர். அண்ட் தென் ரிசீவர், ஹூ ரிசீவ்ஸ் த மெசேஜ், அவங்க தான் ரிசீவர். மெசேஜ் நம்ம எப்போதுமே வந்து ஒரு சென்டர் ஒரு ரிசீவர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் இருந்தால் தான் அவங்களோட பேசவே முடியும். ஸோ தட் ஃபார் மெசேஜ். And then medium, what type of medium we are using, whether it is on wire or wireless. Wired அப்படின்னா கேபிளாக இருக்கலாம், மைக்ரோ கேபிளாக இருக்குது. கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணுறது தான் ஒயர்ட் மீடியம் அப்படின்னா கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணுறது. கேபிள்லேயே 3 வெரைட்டிஸ் இருக்குது. ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சிக்கல் கேபிள். இது எதாவது மூலயமா ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து சிக்னல்ஸாக வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ரிசீவருக்கு. இதே ஒயர்லெஸ் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் மூலயமா, மைக்ரோவேவ்ஸ் மூலயமா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் லைட் வேவ்ஸாக வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகும். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் அந்த ப்ரோட்டோகால். இந்த 5 தான் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இட்ஸ் அ செட். ஸ்டாண்டர்டோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் தட் கவர்னஸ் டேட்டா கம்யூனிகேஷன். ஸ்டாண்டர்ட் இஸ் காமன் ஃபார் ஆல் த நெட்வொர்க் வித்தின் த டொமைன். ஸ்டாண்டர்ட் எப்போதுமே காமனாக இருக்கும். ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அந்த நெட்வொர்க் எல்லாமே காமனாக இருக்கிறது தான் அந்த ஸ்டாண்டர்ட். டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நெட்வொர்க் இருக்குன்னா அதை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ மீனிங் ஃபார் டொமைன். ஒன்று இன்டர்கனெக்ட் பண்ணிட்டு சேம் நெட்வொர்க் அண்டரில் கொண்டு வரது தான் ஸ்டாண்டர்ட். இந்த வேலையை யார் பார்ப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் பார்ப்பாங்க. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிஃபைன் வாட் டு பி டன் ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம என்னென்ன ஆல்ரெடி பார்த்தோம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அது அத்தாரஸ்ட் யூஸராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதில் மெசேஜ் எரர் ஃப்ரீயாக இருக்கணும். அண்ட் தென் ஆஃப் டைமர், ஆன் டைமர் அண்ட் ஆஃப் டைமர். தீஸ் ஆர் த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இதை வந்து ஸ்டாண்டர்ட் மூலயமா தான் டிஃபைன் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள் IEEE, OSI எக்ஸெட்ரா. அண்ட் தென் ப்ரோட்டோகால் டெஃபினேஷன் பார்த்துடலாம். ப்ரோட்டோகாலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் சேம் டெஃபினேஷன் தான். ப்ரோட்டோகால் இஸ் அன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கவர்னஸ் டேட்டா கம்யூனிகேஷன். பட் இதில் வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து தியரிட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபாலோட் தேர். ஓகேவா. ப்ரோட்டோகாலோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து HTTP, SMTP, FTP எக்ஸெட்ரா. நம்ம இதை பற்றின எலாபரேட்டாக பின்னாடி வர்றதில் பார்க்கலாம். அண்ட் தென் OSI மாடல். OSI அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். abbreviated as an open system interconnection. That is என்ன சொல்கிறாங்கன்னா OSI வந்து ரெடி டு கம்யூனிகேட் வித்
ஈச் அதர். யார் கூட வேணாலும் கம்யூனிகேட் பண்ண OSI மாடல் வந்து ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து கைட்லைன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு 2 சிஸ்டம் இருக்குன்னா 2 சிஸ்டமுக்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. OSI மாடல் அப்படிங்கிறது வந்து பேக்கேஜ் ஆஃப் ப்ரோட்டோகால், ஒரு ப்ரோட்டோகாலோட பேக்கேஜ் தான். அது வந்து ப்ரோட்டோகாலே கிடையாது. OSI இட் இஸ் நாட் அ ப்ரோட்டோகால், இட்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஆஃப் ப்ரோட்டோகால். நிறைய ப்ரோட்டோகால் வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா நம்ம வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். ஸோ தட் இஸ் அ மீனிங் ஃபார் இட்ஸ் அ பேக்கேஜ் ஆஃப் ப்ரோட்டோகால். அண்ட் தென் சென்டர் ரிசீவர். இப்போது நம்ம வந்து சென்டர் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. ரிசீவர் டைரெக்டாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதில் வந்து எரர் இருக்கலாம், அத்தரஸ்ட் யூஸராக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த 7 லேயர்ஸ் வந்துச்சு. அந்த 7 லேயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அந்த ஃபிசிக்கல் லேயர். அப்ளிகேஷன் லேயருங்கிறது வந்து 7th லேயர், இது வந்து 6th லேயர், இது 5th லேயர், இது 4th லேயர், இது 3rd லேயர், இது 2nd லேயர், இது 1st லேயர். சென்டர் வந்து அப்ளிகேஷன் டு ஃபிசிக்கல் லேயர் மூலமா டேட்டா வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் மீடியா டேட்டா வந்ததும் மீடியத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். மீடியம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒயர்டு மீடியமாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ் மீடியமாக இருக்கலாம். ஒயர்டு மீடியம் அப்படின்னா கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒயர்லெஸ் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் மூலயமா ரேடியோஸ் மூலயமா 2 இதையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து லைட் வேவ்ஸாக டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் தென் ரிசீவர் சைடு வரும்போது ஃபிசிக்கல் லேயர் டு அப்ளிகேஷன் லேயர் வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகும். அண்ட் தென் இட் ரிசீவ்ட் பை த ரிசீவர் தான் சொல்கிறாங்க. the data sending from sender from application layer to physical layer and then receives the data from physical layer to application layer. And then அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இது மூணுமே வந்து அப்ளிகேஷன் அல்லது யூசர் சப்போர்ட் லேயர். அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் அன் இன்டர்மீடியட் லேயர். நெட்வொர்க் டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் ஓரியன்ட் லேயர். அண்ட் தென் கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் ஆர் ஆடட் பிட்வீன் த டேட்டா. எப்போதுமே ஒரு டேட்டா வந்து அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ப்ரெசன்டேஷன் லேயர் போகும்போது, ப்ரெசன்டேஷன்லேருந்து செஷன் லேயர் போகும்போது ஒவ்வொரு டைமும் வந்து கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் மெட்டா டேட்டா அபவுட் டேட்டா. அதாவது மெட்டா டேட்டா அப்படிங்கிறது வந்து அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? ஹூ இஸ் த சென்டர், சோர்ஸ் அட்ரஸ், அண்ட் தென் டெஸ்டினேஷன் அட்ரஸ், லென்த் எவ்வளோ, அந்த மெசேஜோட லென்த் எவ்வளோ இருக்குது, அண்ட் தென் டைம் ஸ்டாப், எந்த டைம் வந்து அந்த மெசேஜ் வந்து க்ரியேட் ஆச்சு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டேட்டாவில் வந்து இருக்கும். அதான் கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ். அந்த டேட்டா வந்து ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸும் ஆகும். ஒவ்வொரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் போகும்போது டேட்டா வந்து இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் தென் டிக்ரீஸும் ஆகும் ஒவ்வொரு லேயரிலும். அதுக்கு பேர் தான் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். and there are 2 control fields are there. Control fields are 2 control fields பிரிச்சிருக்காங்க. one is header and the other one is trailer. header அப்படிங்கிறது வந்து source address, destination address, length, time stamp, அந்த டேட்டாவோட இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து சேர்த்து அனுப்புவாங்க. இந்த இதெல்லாம் அந்த header is added to all the layer except physical layer. header வந்து எல்லா லேயர்ஸ்லையும் ஆட் பண்ணுவாங்க except physical layer. and then tailor அப்படின்னா error detection codes will be added. அதாவது அந்த மெசேஜில் வந்து எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிங் கோட்ஸ், எரர் டிடெக்டிங் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் டெய்லர். அது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயரில் மட்டும்தான் அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. மற்ற எந்த லேயர்ஸ்லையும் அந்த டெய்லர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா ஹெட்டர் வந்து இங்கே இருக்கும், டேட்டா வந்து இப்படி இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஹெட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ப்ரெசன்டேஷன் லேயர் அந்த நாளுக்கு ஒவ்வொரு ஹெட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அதே வந்து ரிசீவர் சைடு போகும்போது ஹெட்டர் ஒன்றா வந்து டிக்ரீஸ் ஆகி அந்த ரிசீவருக்கு போய் ரிசீவ் ஆகும்.
அண்ட் தென் ஃபஸ்ட்டு லேயர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர் நம்ம தான் ஒர்க் பண்ணுறோம், ஒரு மெயில் அனுப்ப போகிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர். டேட்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து அப்ளிகேஷன் லேயரில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் இட் இஸ் ஆக்ட்ஸ் அஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர். எப்போதுமே நம்ம வந்து மொபைல் ஒரு ஃபோன் மெயில் அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டேட்டா வந்து நம்ம டைப் பண்ணுறோமா, அதுதான் அப்ளிகேஷன் லேயர். அதாவது அப்ளிகேஷன் லேயரே வந்து இமெயில் கிடையாது. அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் வந்து அப்ளிகேஷன் லேயராக அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அப்ளிகேஷன் லேயர் ஆக்சஸ் அண்ட் விண்டோ ஃபார் சென்டிங் த டேட்டா வந்து டைப் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அதுதான் அப்ளிகேஷன் லேயர். Application layer produce data. It also serves as a window for displaying the received information. Received information. Example Skype, email, etc. இப்போ மெயில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அதுதான் மெயில் டைப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து ஒரு விண்டோவாக வந்து நமக்கு ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே நம்ம பார்க்குறோம்ல மெயில், அப்போவும் அந்த அப்ளிகேஷன் லேயர் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்ளிகேஷன் லேயர் தான் நம்ம டேட்டாவை பார்க்குறதுக்கு டைப் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுறது வந்து அப்ளிகேஷன் லேயர். அண்ட் திட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபார் அப்ளிகேஷன் லேயர் நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் மெயில் சர்வீசஸ் அண்ட் தென் டைரக்டரி சர்வீசஸ். அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் லேயர். இப்போ வந்து டேட்டா வந்து அப்ளிகேஷன் லேயரில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இதை வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வந்து இப்போ வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் லேயர். அதாவது டேட்டா அப்படிங்கிறது வந்து அது நம்பராகவும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸாகவும் இருக்கலாம், கலந்துருக்கிறது தான் ஒரு டேட்டா. அதை வந்து ஃபஸ்ட்டு மிஷின் கோடாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இந்த வேலையை யார் பார்ப்பா அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் லேயர் தான் பார்க்கும். ஸோ இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மிஷின் ரீடபிள் கோடாக மாத்திரம். தட் இஸ் ASCII டு எபிக். இந்த சில கம்ப்யூட்டர் வந்து ASCII யூஸ் பண்ணுவாங்க, சில கம்ப்யூட்டர் வந்து எபிக் APCDACO யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் கன்வெர்ட் பண்ணுவா அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் லேயர் தான் இது யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயரில் இந்த ப்ராசஸ் நடக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் மிஷின் கோடபிள் ரீடபிள் கோடாக மாற்றினதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் வந்து நடக்கும். பிகாஸ் கம்ப்ரெஷன் வந்து நிறைய பிட் சென்ட் பண்ணும்போது நம்மளால் வந்து நெட்வொர்க்கில் வந்து சீக்கிரமாக போகாது. அதனால் என்ன ஆகும்னா கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பினா சீக்கிரமாக டேட்டா வந்து டெலிவர் ஆயிரும். ஃபார் தட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் when sending from sender to receiver. தட் இஸ் இப்போ வந்து நம்ம 5 MB டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன செய்யும்னா 2 MBயாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அண்ட் தென் சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் என்கோட்ஸ் டேட்டா. என்கோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது சென்டர் டு ரிசீவர் போகும்போது நடுவில் யாரும் அதை வந்து பார்க்கக்கூடாது, அதை வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்கோடிங் அண்ட் டிகோடிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து சைப்பர் டெக்ஸ்ட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அது ரிசீவர் சைடு போகும்போது மட்டும்தான் அது வந்து திருப்பியும் பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாறும். டிகோட்ஸ் பண்ணி அண்ட் தென் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க. Further encoding and then decoding. And then presentation layer is also used in syntax and semantics. Syntax அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் டேட்டாபேஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் தென் செமான்டிக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் மீனிங் ஆஃப் அண்ட் டேட்டா. இப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன மீனிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் செமான்டிக்ஸ். இது எல்லாமே எங்கே நடக்கும்னா ப்ரெசன்டேஷன் லேயரில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அண்ட் தென் செஷன் லேயர். அண்ட் தென் ப்ரெசன்டேஷனில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ரெஷன் என்கோடிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா வந்து செஷன் லேயருக்கு வந்துடும். செஷன் லேயர் அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், மெயின்டெனன்ஸ் அந்த டெர்மினேட்ஸ். இப்போது நோடு ஏ இருக்குது, நோடு பி இருக்குது. எப்போதுமே சப்போஸ் நோடு ஏ வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செஷன் லேயர் தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தென் மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்கும்னா செஷன் லேயர். எவ்வளோ நேரம் இவங்க வந்து எத்தனை மெயில் அனுப்புனாங்க, எவ்வளோ நேரம் இவங்க மெயில் செக் பண்ணாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா செஷன் லேயர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தென் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெர்மினேட் ஆயிரும். அந்த ரிசீவர் எந்த மெசேஜ்லாம் ரிசீவ் பண்ணாங்க, எத்தனை மெசேஜ் அனுப்புனாங்க, இது எல்லா ப்ராசஸுமே செஷன் லேயர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. After the session has over, it has been terminated. And then active dialogue control represents the data is logically portioned into various segments. Data அப்படிங்கிறது வந்து
ஒரு டேட்டா இருக்குன்னா அது வந்து லாஜிக்கலாக பார்ஷனேட் ஆகும். அதெல்லாம் செஷன் லேயர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்படி லாஜிக்கலாக எப்போவுமே நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ஒரே டேட்டாவாக வந்து சென்ட் ஆகாது. டேட்டா வந்து பிரித்து தான் சென்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் த நெட்வொர்க். அப்படி தான் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே பார்ஷனேட் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதுதான் இந்த ஆக்டிவ் டயலாக் கண்ட்ரோல் ரெப்ரசன்ட் பண்ணி லாஜிக்கலாக வந்து பார்ஷனேட் பண்ணி அண்ட் தென் சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஆக்டிவ் டயலாக் கண்ட்ரோல். அண்ட் தென் செஷன் லேயரில் ஆத்தென்டிகேஷன் மேட் பை த சர்வர். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து சென்டர் ஏ வந்து சென்ட் பண்ணுறாங்க மெசேஜ் அப்படின்னா சர்வர் வந்து வெரிஃபை பண்ணும் who is the user and who is the password, whether it is a correct password or not. அது பண்ணதுக்கப்புறம் தான் ரிசீவர்கிட்ட வந்து போகும். கரெக்டாக இருந்தால் மட்டுமே வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆகும். அதான் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபை பண்ணுறது. அதான் இன் செஷன் லேயர் ஆத்தென்டிகேஷன் இஸ் மேட் பை சர்வர். who sends a data, username, password is all verified by the session layer. So therefore authentication authorization is made in this session layer. authentication authorization செஷன் லேயரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் தென் டெர்மினேட் பண்ணுறது, அண்ட் தென் ஆக்டிவ் டயலாக் கண்ட்ரோல். டேட்டா வந்து லாஜிக்கலாக பார்ஷனேட் பண்ணுறது தான் ஆக்டிவ் டயலாக் கண்ட்ரோல்ஸ். அண்ட் தென் ஆத்தென்டிகேஷன் அத்தாரைசேஷன் இஸ் ஆல்சோ மேட் இன் செஷன் லேயர். அண்ட் தென் இப்போ யூசர் வந்து ஒரு சென்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து வேணும் அல்லது இமேஜ் வந்து வேணும், ஃபைல் வந்து வேணும் அப்படின்னா உடனே ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண உடனே ஏங்கிற நோடு இருக்குது. ஏங்கிற நோடு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. உடனே என்ன செய்யணும், சர்வர் வந்து வெரிஃபை பண்ணும் இது என்ன டெக்ஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சி அண்ட் தென் ரிப்ளை வந்து போகும். ரெக்வஸ்ட்டுக்கு ரிப்ளை வந்து போகும். ரிப்ளை போனதுமே அதை விச் டேட்டா பிலாங் டு, இப்போ அவங்க இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ ரிப்ளை வந்துட்டு ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க வந்து எந்த டேட்டா ஃபைலில் அவங்க வந்து ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சர்வர் வந்து செக் பண்ணி அந்த இமேஜா டெக்ஸ்டா ஃபைலா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணும். அதான் செஷன் லேயர் வந்து டெக்ஸ்டா இமேஜா அப்படின்னு வெரிஃபை பண்ணி ரிப்ளை பண்ணும். அதுக்கு தான் இந்த செஷன் லேயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. And so therefore application layer, presentation layer, session layer இந்த 3 லேயருமே என்னன்னு சொன்னாங்கன்னா யூசர் சப்போர்ட் லேயர். இது 3க்கு பேரும் ஆர் அப்ளிகேஷன் சப்போர்ட். அண்ட் இந்த 3 லேயர்ஸுமே வந்து சாஃப்ட்வேர் லேயர்ஸ். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர். செஷன் லேயர்லேருந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து டேட்டா வந்து செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரொவைட்ஸ் அண்ட் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் சென்டர் ரிசீவர். எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். அண்ட் தென் மெசேஜ் வந்து இங்கே வந்து ரிலையபிளாக இருக்கும். பிகாஸ் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து சென்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அண்ட் reliable message and acknowledgement is also verified. Acknowledgement is also come here. And in this data divided into various segment. ஒரு டேட்டா இருக்குன்னா அது வந்து வேரியஸ் செக்மெண்ட்டாக பிரிக்கும். அண்ட் தென் ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் ஆர் மேடு. இப்போ ஃபஸ்ட் வந்து செக்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். செக்மெண்ட் அப்படின்னா ஒரு டேட்டா க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் லாஜிக்கலாக அது வந்து பார்ட்டிஷனேட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் செக்மெண்ட். அண்ட் தென் டேட்டா, சீக்வன்ஸ் நம்பர், போர்ட் நம்பர், இது 3 தான் இங்கே வந்து டேட்டா வந்து க்ரியேட் ஆகும். டேட்டா அப்படின்னா நம்ம வந்து மெசேஜ் க்ரியேட் பண்ணுறது தான் டேட்டா. அண்ட் தென் சீக்வன்ஸ் நம்பர் பார்ஷனேட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம்ல, சீக்வன்ஸ் ஒன்று பார்ஷனேட் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு மெசேஜஸாக டெலிவர் பண்ணும்போது கரெக்டாக இப்போது ஹாய் ஹலோ அப்படின்னு நம்ம மெசேஜ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா ஹாய்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு போகணும், செகண்ட் வந்து சீக்வன்ஸ் நம்பர் செகண்டுங்கிறது ஹலோங்கிறது போகணும். இது எப்படி கரெக்டாக டெலிவர் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து இதில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹாய் போகும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹலோனுங்கிறது போகும். இது எந்த ப்ராசஸ் மூலியெல்லாம் எப்படி கரெக்டாக இப்போ டெலிவர் ஆகும்னா பை யூஸிங் தி சீக்வன்ஸ் நம்பர். சப்போஸ் நம்மளுடைய எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள், இப்போ சம் மெசேஜஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது சில டைம் வந்து பாதி மெசேஜஸ் தான் கொஞ்ச நேரம்
ஃபஸ்ட்டு வரும். நம்ம திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மீதி மெசேஜஸும் டெலிவர் ஆகும். அது ஆனால் கரெக்டாக நம்ம எந்தெந்த வார்த்தைகள் எதுக்கு அடுத்து வரணும் அப்படிங்கிறது வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பர் மூலயமா தான் அந்த கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக மெசேஜ் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பர் மூலயமா தான் நடக்கும். அண்ட் தென் போர்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மெயில் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டில் போய் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறோம், அல்லது வந்து நம்ம ஏதோ ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 3 இது போய்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் ஒன்றுக்கு ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க, அந்த கிளிக் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பீங்களா? கிளிக் பண்ணிட்டு போகும்போது இப்போ மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் நமக்கு ரிசீவ் ஆகும்போது கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல மெயில் வந்து வரணுமோ அந்த இடத்துல வருதா? இது எல்லாமே எங்கே நடக்கும்னா போர்ட் நம்பர் யூஸ் பண்ணாம தான் கரெக்டாக டெலிவர் ஆகும். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக டெலிவர் ஆகிறது வந்து இந்த போர்ட் நம்பர் மூலயமா தான் கரெக்டாக டெலிவர் ஆகும். அண்ட் தென் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு மொபைல் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் வந்து 100 Mbps வந்து டேட்டாவை வந்து சென்ட் பண்ணும். மொபைல் வந்து 50 Mbps மட்டும்தான் அதோட வந்து கேபபிள், டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது கேபபிள். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து 100 Mbps வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்புனாலும் இட் கேன் மேனேஜ் பண்ணுறது. இது எப்படி நடக்கும், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படி தான் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன செய்யணும், மொபைல் வந்து 50 Mbps மட்டும் தான் அதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இட் கேன் சென்ஸ் அ மெசேஜ், ஐ கேன் ஏபிள் டு ரிசீவ் ஒன்லி 50 Mbps. ஸோ என்ன செய்யணும்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து கம்மி பண்ணி டேட்டாவை வந்து கம்மி பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இட் கேன் டவுன்லோடு. அதான் ஃப்ளோ கண்ட்ரோல். அண்ட் தென் எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட். ஒரு சென்ட் பண்ணுறோம் நம்ம மெசேஜ், அண்ட் தென் ரிசீவ் பண்ணுறோம், அக்னாலஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி இந்த எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம், அந்த ரிசீவ் பண்ணுறோம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இது மூலயமா வந்து இந்த எரர் கண்ட்ரோல் நம்ம லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றி எரர் கண்ட்ரோல் மூலயமா எரர் கண்ட்ரோல் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து மேட் ஆகுது. அண்ட் தென் ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிசிபி அண்ட் யூடிபி. டிசிபி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். அது வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் தான் ப்ரோட்டோகால். அந்த ஃபீட்பேக் வந்து உடனே வரும். தட் இஸ் அக்னாலஜ்மெண்ட் வந்து அடிக்கடி வரும். அண்ட் தட் இஸ் ரிலையபிள். அக்னாலஜ்மெண்ட் வர்றதுனால இந்த டிசிபி வந்து ரிலையபிள். டிசிபி இஸ் அப்ரிவேட்டட் as டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். And TCP is a byte-oriented protocol. It's used for larger communication. ஒரு larger communicationக்கு மட்டும் தான் இந்த TCP வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் யூடிபி அப்படிங்கிறது கனெக்ஷன்லெஸ். இது வந்து கனெக்ஷன்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் ஃபீட்பேக் எதுவுமே வராது. ஸோ இட் இஸ் அன்ரிலையபிள். இட்ஸ் அ பிட் ஓரியன்டட் ப்ரோட்டோகால் யூஸ்டு ஃபார் ஸ்மாலர் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் தான். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம அனுப்பணும் அப்படின்னா தான் இந்த யூடிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெட்வொர்க் லேயர் அப்படின்னா இப்போ டேட்டா வந்து செக்மெண்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சா டிரான்ஸ்போர்ட் லேயர், இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த நெட்வொர்க் லேயர் அண்ட் இட்ஸ் கன்வெர்டட் ஆஸ் அ பேக்கெட். நெட்வொர்க் லேயரில் வந்து பேக்கெட்டாக வந்து டேட்டாவை வந்து பேர் சொல்லுவாங்க. டேட்டா ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டுங்கிறது பேர். அதான் டேட்டா கேர் ப்ரொடியூஸ் இஸ் கால்ட் அஸ் அன் பேக்கெட் ஆர் டேட்டாகிராம் அப்படின்னு சொல்லலாம். டேட்டாகிராம் மெசேஜஸ்க்கு பேர் பேக்கெட் ஆர் டேட்டாகிராம். இது நெட்வொர்க் லேயர்னால் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டேரெக்டாக அனுப்பிடும். நெட்வொர்க் லேயரோட வந்து டேரெக்டாக அனுப்புறது தான் நெட்வொர்க் லேயரோட வேலை. டெலிவரி மேடு. அண்ட் தென் ஐபி அட்ரஸிங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த யூனிக் ஐபி அட்ரஸ் மூலமா சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து அனுப்புறது வந்து நெட்வொர்க் லேயர் வந்து அனுப்பும். அண்ட் தென் லாஜிக்கல் அட்ரஸிங். அண்ட் தென் கேட்வே அண்ட் ரவுட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் நெட்வொர்க் லேயர். கேட்வே அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏர்டெல்லுங்கிற ஒரு நெட்வொர்க் இருக்குது, இங்கே வந்து வோடோஃபோனுங்கிறது ஒரு நெட்வொர்க் இருக்குது. இதிலேருந்து நமக்கு எப்படி மெசேஜஸ் வந்து இங்கே டெலிவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே மெசேஜ் டெலிவர் ஆகும் அப்படின்னா கேட்வே தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
கேட்வே யூஸ் பண்ணி தான் இந்த நெட்வொர்க்லேருந்து இந்த நெட்வொர்க் வந்து நம்ம வந்து மெசேஜஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ கேட்வே வந்து இன்டர் கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். அண்ட் தென் ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜஸ் இங்கே வந்து வருது அப்படின்னா, மெசேஜஸ் இங்கேருந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ட்ராவல் ஆகும், அண்ட் தென் இதுக்கு ட்ராவல் ஆகும், அண்ட் தென் இதுக்கு ட்ராவல் ஆகும். அண்ட் தென் இதை மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் மூலயமா தான் பேக்கெட் வந்து நெக்ஸ்ட் நெட்வொர்க்கு வந்து சென்ட் ஆகும். இந்த ரவுட்டர் எப்படி அசைன் பண்ணணும்னா, சோர்ஸ் அட்ரஸ் இங்கே வந்து ரவுட்டிங் டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் வந்து சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அந்த மூலயமா அந்த டைம் ஸ்டாம்ப், லென்த், இதில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு ரவுட்டர்ஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொரு ரவுட்டர்ஸ்க்கும் மாறி மாறி போகும்போது இது வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எப்போவுமே வந்து ரவுட்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை மெயின்டைன் பண்ணி தான் பேக்கெட் வந்து ஒன்று சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர். இப்போ பேக்கெட் வந்து நெட்வொர்க்கில் க்ரியேட் ஆச்சு டேட்டாங்கிறது, அது வந்து இப்போ டேட்டா லிங்க் லேயருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. டேட்டா லிங்க் லேயரில் வந்து ஃப்ரேம்னு வந்து டேட்டாவை வந்து சொல்லுவாங்க. அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயரில் வந்து 2 மெயின் ப்ராசஸ் வந்து இங்கே இருக்குது. தட் இஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா வந்து ஹியர் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அன் ஃப்ரேம். Flow control அப்படின்னா proper synchronization is made between the data to correct delivery of data. For example, hi, hello everyone இப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து இங்கே வந்து டெலிவர் ஆகணும் அப்படின்னா அதான் ஃப்ளோ, அதான் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அப்படிங்கிறது இங்கேயும் வந்து ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இப்படிங்கிறது வந்து சென்ட் ஆகும். இது வந்து ப்ராப்பர் சின்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதே மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து டேட்டா வந்து ஸ்பீட் கம்பேட்டபிலிட்டியும் இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல். அண்ட் தென் எரர் கண்ட்ரோல் எப்போ நடக்கும் அப்படின்னா, அப்படியே ஆடிங் தி எரர் டிடெக்டிங் பிட்ஸ் டு த டேட்டா. ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஹைன்னு ஒரு டேட்டா இருக்குது, இந்த எரர் டிடெக்டிங் பிட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க எப்போவுமே ரிசீவர் வந்து சென்ட் ஆகும்போது. ஸோ ஹை 0110 அப்படின்னு எரர் டிடெக்டிங் பிட்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆகும்போது இது வந்து எரர் டிடெக்டிங் கோட்ஸ் வந்து டிடெக்டிங் கோட்ஸையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. பட் டேட்டா லிங்க் லேயர் வந்து ரிசீவர் சைடு வரும்போது இந்த டிடெக்டிங் கோட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிசீவ் டு த ரிசீவர். மெசேஜ் மட்டும் டெலிவர் ஆகும், எரர் டிடெக்டிங் கோட்ஸ் வந்து ரிசீவ் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன், நம்ம மெசேஜ் வந்து எரர் இல்லாமல் இருக்கா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டிடெக்டிங் கோட்ஸ். And then here we can deliver the data in same network. And then data link layerல இன்னொன்று என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏர்டெல்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது, இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஏர்டெல்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம இங்கேருந்து இங்கே வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணணும். ஆனால் வித்தின் த சேம் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம வந்து பிரிட்ஜ் யூஸ் பண்ணி, பிரிட்ஜ் மூலயமா டேட்டா வந்து பிரிட்ஜ் அண்ட் த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நம்ம சேம் நெட்வொர்க்கில் வந்து டெலிவர் பண்ணலாம். எப்படி இந்த சேம் நெட்வொர்க்கை டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக டெலிவரி எப்படின்னா யூஸிங் த மேக் அட்ரஸ் அப்படின்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு மேக் அட்ரஸ் இருக்கும். அது வந்து ப்ரீ டிஃபைன்ட், அது வந்து யாருமே மாற்ற முடியாது. அந்த மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஒரே நெட்வொர்க்குக்கு வந்து டேட்டா லிங்க் லேயர் வந்து டேட்டாவை வந்து சென்ட் பண்ண முடியும் யூஸிங் த பிரிட்ஜ் அண்ட் த ஸ்விட்ச். And then the last layer is called physical layer. And then data link layerலேருந்து physical layerக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணணும். இங்கே physical layerல டேட்டா வந்து பிட்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அது அந்த டேட்டா ப்ரொடியூஸ் ஹியர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிட்ஸ். The data bits is converted into a signal and sent to the medium. The data வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த டேட்டா பிட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து மீடியத்துக்கு வந்து சென்ட் ஆகும். மீடியம் அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து கேபிள்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா RJ45 மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்போம் ரிசீவர் சைடு. ஸோ டேட்டா வந்து இங்கே பிட்ஸாக வந்து சென்ட் ஆகுது.
the bits is converted into a signal and then sent to the network. And then data flow are made to the transition. Data வந்து flow ஆகுறது எப்படின்னா இந்த simplex, half duplex and then full duplex இந்த மூலமா ஏதாவது ஒரு ப்ராசஸ் மூலமா சென்ட் பண்ணிக்கலாம். and that is used for bit synchronization யூஸ் ஆகுது. Digital and physical layer is used for bit synchronization. and then simplex communication அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஒன் டைரெக்ஷன். நம்ம ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும். இங்கே வந்து சென்டர் இருக்காங்க, இதில் வந்து ரிசீவர் இருக்காங்க. அப்படின்னா ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் வந்து சென்ட் பண்ண முடியும். தட் இஸ் சிம்ப்ளெக்ஸ். எக்ஸாம்பிள் கீபோர்டு, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். அண்ட் தென் ஹாஃப் டூப்ளெக்ஸ் அப்படின்னா பை டைரெக்ஷனல் கம்யூனிகேஷன். ஒரு ரெண்டு சைடுமே இங்கே வந்து பார்த்தோன்னா நோடு ஏ இருக்குது, இங்கே நோடு பி இருக்குது. இங்கே வந்து பை டைரக்ஷன் ரெண்டு சைடுமே இது கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனால் அட் அ டைமில் வந்து ரெண்டு பேருமே பண்ண முடியாது. ஒரே ஒருத்தர் மட்டும் அனுப்பலாம். அண்ட் தென் வெயிட் ஃபார் அ மினிட், வெயிட் ஃபார் அ செகண்ட் அண்ட் தென் ஏ வில் பி ரிப்ளை டு பி. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் வாக்கி டாக்கி தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் ஃபுல் டூப்ளெக்ஸ் அப்படின்னா பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன். இங்கே வந்து சென்டர் இருக்காங்க, இங்கே வந்து ரிசீவர் இருக்காங்க, ஏபி. இது வந்து பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன் தான். ஏயும் சென்ட் பண்ணிக்கலாம், அட் அ டைமில் பியும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ திட் இஸ் அன் பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன். அந்த டேட்டாஸ் ஆர் சென்ட் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரிசீவர் அட் அ டைமே வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த லேயர்ஸ். தேங்க்யூ. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.